எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய துக்கத்தை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவாராக. ஆமென். வேத வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிற காரியம் சங்கீதங்களின் புஸ்தகம் அந்த 12ஆம் சங்கீதத்தில் தான் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நாம் வாசித்து சங்கீத பகுதியில் வாசித்து கேட்ட அதே சங்கீதத்திலிருந்து தான் சில காரியங்களை உங்களிடத்தில் நான் சொல்லி உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். இங்கே இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் எந்த பாடுகளில் கடந்து போகலாம், எப்படிப்பட்ட துக்ககரமான சூழ்நிலையில் கடந்து போகலாம், எப்படிப்பட்ட தேவையில் நீங்கள் கடந்து போகலாம், எவ்வையானாலும் சரி, எந்த இக்கட்டான சூழ்நிலை ஆனாலும் சரி, என் தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. ஒரு பாதுகாக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இனி வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. வரப்போகிற சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியாது. ஒருவேளை நாட்டை யார் ஆண்டாலும், நாட்டை யார் அரசாங்கம் செய்தாலும், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது வேத வசனத்தில் சொல்லி இருக்கிறது, கடைசி காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொன்னதை போலதான் இன்றைக்கு கடைசி காலத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்கிற அந்த ஞானமும் அறிவும் நமக்கு மிகவும் முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏதோ நோவா காலத்தை போல, ஏதோ ஒரு பழைய காலத்தை போல அல்ல. இந்த காலத்தில் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, இல்லை என்று சொன்னால் விழிப்பு உள்ளவர்களாக, இல்லை என்று சொன்னால் அதிக 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 கவனத்தை செலுத்தின சிந்தை உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, பழையதை போல அஜாக்கிரதையாய் அல்ல, இந்த காலங்களில் நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். குடும்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும், போதும். குடும்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும், மனைவி ஒரு பக்கம் இருக்கட்டும், கணவன் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாம் தேவனை பற்றுதல் உள்ளவர்களாக, தேவனுடைய சிந்தனை உள்ளவர்களாக, தேவன் நம்மை குறித்து என்ன விரும்புகிறார் என்கிற காரியத்தை நன்கு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதில் நான் இந்த சங்கீதத்தின் மூலமாக ஒரு 3 காரியங்களை தான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்து போகிறார்கள். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே இந்த 1வது வசனத்தில் 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே தலைப்பு, தேவன் நம்மை பாதுகாப்பார், தேவன் எந்த சூழ்நிலையானாலும் நம்மை பாதுகாப்பார் என்று சொன்னாலும், சங்கீதக்காரன் தொடங்கும் போது சொல்லுகிறார், இரட்சியும் கர்த்தாவே. ஒரு விண்ணப்பமாக, ஒரு ஜெபமாக, இல்லை என்று சொன்னால் ஒரு ரிக்வெஸ்டாக இந்த 1வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, இரட்சியும், நீர் விடுவிக்க வேண்டும், நீர் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு ஜெப குறிப்பாய் பார்க்கிறோம். என்ன ரட்சிக்கணுமாமா? பக்தி உள்ளவன் அற்று போகிறான், பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவன் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? சங்கீதக்காரன் சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் அதன் 2வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பக்தி உள்ளவன். வாசிங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன். என்னுடைய ஆத்துமாவை காத்து கொள்ளும் ஆண்டவரே.
நான் உம்மை குறித்து பக்தி உள்ளவன். தன்னை குறித்து அந்த மனுஷன் சொல்லுகிறான், என்னுடைய ஆத்துமாவை நீர் காத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய ஆத்துமாவை நீர் விடுவிக்க வேண்டும், என்னுடைய ஆத்துமாவை நீர் மீட்டு கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் உம் மீது பக்தி உள்ளவனாயிருக்கிறேன், பக்தி உள்ளவனாயிருக்கிறேன். இன்றைக்கு பக்தி உள்ள ஜனங்கள் தன்னை வெறுத்து, தன்னை காயப்படுத்தி கொண்டு, தன்னை வேதனைப்படுத்தி கொண்டு தெய்வங்களுக்கு அநேக காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். தன்னை வேதனைப்படுத்தி கொண்டு, தன்னுடைய பணத்தை செலவு செய்து கொண்டு அநேக காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பக்தி உள்ளவனாய் இருக்கிறேன்? நீங்கள் பக்தி உள்ளவர்களாய் இருந்தால் உங்களுடைய பக்திக்குள்ள அந்த கிரியை எங்கே? நீங்கள் பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் விரும்புகிற அந்த பக்திக்குள்ள செயல்பாடு எங்கே? நீங்க பார்த்திருக்க முடியும், தேவனை அறியாத ஜனங்கள் தேவனை வழிபடுகிற வழிமுறைகளை நீங்கள் பார்த்திருக்க முடியும். இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறோம்? வேதவசனம் சொல்லுது, நீதிமொழிகள் மணிக்கணும், சங்கீதம் 4ஆம் அதிகாரம் அந்த 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே சங்கீதங்கள் எழுதி வைத்திருக்குது, 4:3 வாசிக்கும் பொழுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கூப்பிடுகையில் அவர் என்னை கேட்பார், அவர் கேட்பார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு பக்தி இருக்குது? எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னை அவருக்கென்று தெரிந்து கொண்டார், அவருக்கென்று பாடுவதற்காக, அவருக்கென்று ஆராதிப்பதற்காக, அவருக்கென்று ஊழியம் செய்வதற்காக, அவருக்கென்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காக, அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்காக என்னை பக்தி என்கிற அந்த கோர்வைக்குள் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பக்தி உள்ளவன். ஒரு தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் பக்தி உள்ளவன். அவர் பக்தி உள்ளவன் என்பதை காண்பிக்கும் பொருட்டாக அவர் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக என்ன பண்ணாரு? அவர் துதித்து பாடி நடனமாடினவராயிருந்தார். ஆண்டவர் அவரை குறித்து சொல்லும் பொழுது, இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அவருடைய பக்தி அவரை வெளிப்படுத்தினது, அவருடைய பக்தி அவருடைய ஆராதனையில் வெளிப்பட்டது, அவருடைய பக்தி தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவரை குறித்து சொல்வதற்கு வெளிப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய பக்தி எந்த காரியத்தில் வெளிப்படுகிறது? ஒருவேளை கிறிஸ்தவ பெயரை உடையதுனாலவா? இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு நாள் நம் ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம் என்பதற்காகவா? எத்தனை பேர் ஆண்டவருக்கு உண்பதாய் சொல்ல முடியும், நான் பக்தி உள்ளவன் என்று சொல்லி? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை குறித்து விரும்புகிற காரியம், நீங்கள் பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். இன்றைக்கு எத்தனையோ அந்நிய ஜாதிகள், ஆண்டவரை அறியாத தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவர் பக்கமாய் திருப்பப்படுகிறதை பார்க்கிறோம். வருஷ காலமாய் வணங்கி கொண்டிருப்பதை விட்டு, நம்பிக்கொண்டு இருப்பதை விட்டு, செய்கிற காரியத்தை விட்டு இயேசு பக்கமாய், சத்தியதேவன் பக்கமாய் திரும்பிக் கொண்டிருக்கிற அநேக சாட்சிகளை நாம் எதில் பார்க்கிறோம்? யூடியூப் வாயிலாக பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். வருஷங்களாய் சந்ததியாய் அறியாமையில செய்த காரியங்களை விட்டு விட்டு என்ன பண்றாரு? ஆண்டவருக்குள்ளே வருகிற ஒரு அனுபவம். பக்தி உள்ளவன் எப்படி பக்தியாயிருந்தாலும் சரி, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். நமக்கு பக்தி இருக்குமே ஆனால், ஆண்டவரை குறித்த பக்தி இருக்குமே ஆனால், வேத வசனத்தை குறித்த பக்தி இருக்குமே ஆனால், பரிசுத்த காரியத்தை குறித்த பக்தி இருக்குமே ஆனால், ஆண்டவர் அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அறிகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் என்ன பண்ணுவாராமா? ஜெபம் பண்ணா என்ன பண்ணுவாராமா? அவர் கேட்பார், அவர் கேட்பார். பக்தி உள்ளவராயிருக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தாக்க என்ன இல்லையாமா? உண்மை இல்லை. வாசிங்க 12:1 உண்மை உள்ளவன் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு உண்மையான பக்தி வேணும். நம்முடைய பிபிசி குடும்பத்தாருக்கு உண்மையான பக்தி வேணும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட இருந்து உண்மையான பக்தியை விரும்புகிறாரு. மனிதர்கள் பார்க்கிற விதமாய் அல்ல,
மனிதர்கள் மெச்சிக்கொள்கிற விதமாய் அல்ல, மனிதர்கள் பார்த்து கொண்டு அறிந்து கொள்கிற விதமாய் அல்ல. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறாரு. அந்த தேவன் அறியும் பொழுது அவர் சொல்லணும், இவன் என்னது? பக்தி உள்ளவன், இவன் பக்தி உள்ளவன், இவனை எனக்காக தெரிந்து கொண்டேன், எனக்காக பயன்படுவதற்காக, எனக்காக வாழ்வதற்காக, என்னை குறித்து அறிவிப்பதற்காக, என்னை குறித்து மகிமைப்படுத்துவதற்காக நான் இவனை தெரிந்து கொண்டேன், இவன் குடும்பத்தை தெரிந்து கொண்டேன், இவனுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டேன், இவனுடைய சந்ததிகளை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து என்ன பண்ணணும்? சாட்சி கொடுக்கணும். இரண்டாவது, உண்மை உள்ளவர்கள் என்ன பண்றாங்களாமா? குறைந்திருக்கிறார்கள். நம்ம எப்படி உண்மை உள்ளவங்களா இருக்கிறோம்? நம்முடைய வார்த்தையில எத்தனை உண்மை இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில எத்தனை உண்மை இருக்கிறது? நம்முடைய செயல்பாடுகள்ல எத்தனை உண்மை இருக்கிறது? ஆண்டவர் நம்மை உண்மை உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்க வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவராமா? வாசிங்க பார்க்கலாம். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அவருடைய மறைவிலை அழைத்த ஆண்டவர், உங்களை அவருடைய ஆலயத்திற்குள் அழைத்த ஆண்டவர், உங்களை அவருடைய இரட்சிப்பின் அடையாளத்திற்குள் அழைத்த ஆண்டவர், பாவத்திற்கு மரிக்க வேண்டிய உங்களையும் என்னையும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவருடைய சபைக்குள்ளே இன்றைக்கு அவர் அழைத்து வந்து வைத்திருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராமா? உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர். வேதவசனம் சொல்லுது, உண்மை உள்ளவன் அற்று போகிறான், குறைந்து போகிறான். நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களா இருப்பதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனம் சொல்லுது, உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி எண்ணி. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை உண்மை உள்ளவர்கள்னு எண்ணி அவருடைய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய பிள்ளையா மாத்தி இருக்கிறாரு, இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து உங்களை சேர்த்து இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்பி இருக்கிறாரு. அல்லேலூயா. உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய பேச்சில மாத்திரமல்ல, நம்முடைய பார்வையில மாத்திரமல்ல, எண்ணங்கள்ல மாத்திரமல்ல, செயல்பாடுகள்ல மாத்திரமல்ல, எல்லாத்துலயும் என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். யார் என்ன நினைச்சா என்ன இருக்குது, யார் என்ன பேசினா என்ன இருக்குது, நம்மளை பார்க்கும் பொழுது நம்முடைய செயல்பாடு, ஒருத்தவங்க நம்மளை ஒன்றும் குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. ஒருத்தவங்க நமக்கு கொடுத்து நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக முடியாது, நம்மளை தாழ்த்தவும் முடியாது. உள்ளதை உள்ளதென்று இல்லாதென்று சொல்லணும். அதுக்கு நமக்கு ஒரு இது இருக்கணும், தண்டையிடம் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதென்று சொல்லுங்க. அதற்கு மேற்பட்டது சகலமும் எதனால இருக்கு? பாவமா இருக்குது, பாவத்தில் இருக்குது. நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதன் 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு என்னதாமா? அருவருப்பானது, அருவருப்பானது, அருவருப்பானது. உண்மையை கர்த்தர் விரும்புறாரு. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதியிருக்குது வாசிங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை இல்லாமல் செய்கிற காரியம், உண்மை இல்லாமல் சம்பாதிக்கிற காரியம் ஏதோ அக்காலத்து காரியத்தை போல இருக்கும். ஆனா உண்மை உள்ள மனுஷன் தான் என்ன பண்ண முடியும்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கு, உண்மை உள்ளவனை கண்டுபிடிப்பவன் யார்? வாசிங்க பார்க்கலாம். படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? யாரியா உண்மையான ஆளு? யார் உண்மையான ஆளு? தேடி வந்தா யாரை கண்டுபிடிக்க முடியும்? தேடி வந்தா என்ன உங்களை கண்டுபிடிக்கணும்? நீங்களும் நானும் யாரு? என்ன
உண்மை உள்ளவங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். நம்மை அழைத்த ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நமக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். நம்முடைய அப்பா உண்மை உள்ளவர்னா பிள்ளை எப்படிதான் இருக்கணும்? அப்பா பேரை கெடுக்கிற பிள்ளை மாதிரி என்ன பண்ணக்கூடாது? ஆமா, உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் அதுதான் விரும்புறாரு. இங்க வசனத்துல வாசிக்கும் பொழுது இங்க பாருங்க, 2வது வசனத்துல போட்டிருக்குது, அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடோடு இருமனதாய் பேசுகிறார்கள். என்ன பண்றாங்களாமா? இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுறாங்க. தன்னுடைய தோழனோட என்ன பண்றாங்களாமா? பொய் பேசுறாங்க, பொய் பேசுறாங்க, பொய் பேசுறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதன் 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, பொய் பேசுறவங்க எங்க போவாங்களாமா? தெரிஞ்சுக்கிட்டு தானா? தெரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்ட்ராங்கா போய் பேசுறோம். எங்க போவாங்களாமா? அக்கினி கடலுக்கு. போய் பேசுறோமா? எங்க தான் போவோம்? இன்னைக்கு மனம் திரும்பணும், இன்னைக்கு மனமாற்றம் அடையணும். ஆண்டவர் எதற்காக சபை கூடுகை வைத்திருக்கிறாரு? ஆண்டவர் எதற்காக ஐக்கியங்களை வைத்திருக்கிறாரு? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட கூட்டங்கள்ல, ஐக்கியத்துல ஆண்டவர் வேதவசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசணும்? நான் சொல்வேன், செய்யாதன்னு சொல்ற ஒரே இடம் சபை தான். இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி வாழு, இந்த ஒழுங்கின்படி வாழு, இந்த மாதிரி தகுதியா வாழுன்னு சொல்ற ஒரே இடம் எதுதான்? சபை. ஸ்கூலுக்கு இன்னைக்கு யாரும் என்ன பண்ண முடியாது? திருத்த முடியாது. என் மகா சொன்னா, 2 நாளைக்கு முன்னாடி டீச்சர்ஸ்லாம் அழுதாங்களாம். டீச்சர்ஸ்லாம் ஒரு காலங்களில் யார் அழுதா? ஸ்டூடெண்ட் அழுந்தாங்க. டீச்சர் என்ன அடிச்சுட்டாங்க, திட்டாங்க, படிக்கலன்னு திட்டினாங்க. இன்னைக்கு யார் அழுகிறா? அழுகுறாங்களா? இதை தான் நான் டைட்டஸ்ட்டை சொன்னேன், எனக்கு உலகமே பிடிக்கலன்ட்டு. டைட்டஸ்ட்டை நேற்றா இன்னைக்கா? நேற்று சொன்னேன், எனக்கு உலகமே பிடிக்கல. ஏன்னா எதனால் கெட்டவன் ஆகுறோம் தெரியுமா? நல்லது செய்கிறனால கெட்டவன் ஆகுறோம். நல்லது செய்கிறனால விரோதிக்கப்படுறோம். பாஸ்டர் நேரத்துக்கு வான்னு சொல்கிறாரு, இதை பண்ணுன்னு சொல்கிறாரு, அதை பண்ணாதன்னு சொல்கிறாரு. இதனால் என்ன ஆகிடுது? கெட்டவன் ஆகிடுறோம். நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, காணிக்க தசமமாக கொடுத்தா ரொம்ப நல்லவர். அப்படிப்பட்ட சபைகளும் இருக்குது, ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் மத்தியத்தில் கெட்டவங்க. ஏன்னா இவருக்கு வேற வேலையே இல்லை. இவர் எதை எடுத்தாலும் என்னதான் பண்ணுவார்? குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படி இருக்காத, அப்படி இருக்காத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, இப்படி உடுக்காத, அப்படி பேசாத, எதுனாலும் என்னதான்? நான் சொல்றேன், அதுக்காக தான் கர்த்தர் ஐக்கியத்தை வச்சிருக்கிறாரு. நான் சொல்ல வந்த சம்பவம், ஏதோ பையன் மரஸ்கேல் கொண்டு வந்திருக்கிறான். மரஸ்கேல் கொண்டு வந்ததை டீச்சர் வாங்கி வச்சது தப்பு. அதுக்கு ஒரு திட்டு. ஒரு பையன் 2 நாள் ஸ்கூலுக்கு வரலையாம். கேட்டால் டீச்சர் என்ன சொல்கிறாங்களாம்? படிக்க சொல்கிறாங்களாம். தப்பு தானே? ஸ்கூலுக்கு வந்தால் என்ன பண்ணக்கூடாது? படிக்க சொல்லக்கூடாது. அதனால் டீச்சர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க, பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, என் பிள்ளை எதுக்கு தெரியுமா 2 நாள் ஸ்கூலுக்கு வரல, டீச்சர் திட்டினாங்களாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இனிமே. எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. ஒரே இடம், கண்டிப்பான இடம், அது திருச்சபை. ஒரே இடம், செய்யாதன்னு சொல்லி திருத்துகிற இடம் தேவனுடைய சபை. நான் சொல்வேன், தேவனுடைய சபை ஒரு ஒர்க் ஷாப்பை போல. தேவனுடைய சபை என்னது? ஒரு தொழிற்சாலை போல உருவாக்குகிற இடம். மெட்லி உட்காரு. செய்யாதன்னு சொல்லுகிற காரியம், இதை செய்யன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். இது உருவாக்குகிற இடம். இது நம்மை அலங்கரிக்கிற ஒரு இடம்.
பரிசுத்த மணவாளருக்கு ஒத்த மாதிரி கன்னியாகிய பரிசுத்த மணவாட்டியை அலங்கரிக்கிற ஒரு இடம் தான் திருச்சபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் எங்க பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு, தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்றீங்க? ஒழுக்கத்தை கற்றுக்கணும். ஒரு கண்டிப்புக்கு கீழே இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சரியா உருவாக முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், ஸ்கூல்ல கண்டிப்பு இல்லாம போகட்டும். உங்க பிள்ளைங்க எல்லாரும் என்கிட்ட விடுங்க, வாரத்துல ஒரு நாள். ஸ்கூலே வேண்டாம், 365 நாள் நீங்க ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம், வாரத்துல ஒரு நாள் அனுப்புங்க. உங்களுடைய பிள்ளைகள் திறமை மிக்கவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக. வரலன்னா என்கிட்ட கேளுங்க. கர்த்தர் தான் நம்ம பிள்ளைங்களை மாற்றுவார். வசனம் அவங்க நம்ம பிள்ளைங்களை மாற்றும். அவருடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை மாற்றும். உலகத்தில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் நம்மளுடைய பிள்ளைகள் சாட்சிகளாக இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பொய் சொல்றவனை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அக்கினி கடல்ல போவார். இப்ப நமக்கு உண்மையான பக்தியை கர்த்தர் விரும்புறாரு. ரெண்டாவது, உண்மை உள்ளவங்களா இருக்கணும்னு விரும்புறாரு. மூணாவது, நம்மளை குறித்து கர்த்தர் என்ன விரும்புறாரு? அந்த 3வது வசனத்துல பாசுங்களேன். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும், பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, பெருமை பேசிட்டு இருந்தேன்னு வையன், அறுத்துருவாரு. எப்படி எழுதியிருக்கு பார்த்தீங்களா? வெட்டிடுவாரு, நறுக்கிடுவாருலாம் டீசெண்டா எழுதலை. எப்படி எழுதியிருக்கு? அறுத்துருவேன். பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாராமா? எதிர்த்து நிற்கிறார். வசனம் சொல்லுது. யாக்கோபு 6ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. ஓகே. நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா, நாவு சிறிய அவயமா இருந்தா கூட அது எப்படி இருக்காமா? காட்டு தீயை போல இருக்குதான். காட்டு தீயை போல இருக்குது. இப்ப நம்ம நாவு என்ன பண்ணணுமா? அடக்கமா இருக்கணும், காத்து கொள்ளணும். பொய் பேசாம நம்மை காத்துக்கொள்ளணும். நம்மை நாவை காத்து கொள்வதற்கு நீங்களும் நான் என்ன பண்ணியிருக்கிறோம்? கடமைப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்தபடி கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்து, கேட்டீங்களா? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாராமா? எதிர்த்து நிற்கிறார், கிருபை அளிக்கிறார். இப்ப 3வது ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிற காரியம், நம்ம பெருமை இல்லாதவங்களா இருக்கணும். ஒரு 3 காரியங்கள் நான் உங்கள்ட்ட ரெஃபரன்ஸ் சொல்றேன், வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனம் முதல் 19வது வசனம் வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, பெருமை என்கிறது எவ்வளவு மோசமான அழிவை கொண்டு வந்ததுன்னு அங்கே எழுதப்பட்டிருக்குது. அந்த ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விருந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன்,
உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. எதுல சொன்னானாமா? இருதயத்தில். ஒரு ஆராதனை கூட்டத்திற்கு தலைவனாயிருந்தவன் சாத்தானாக தள்ளப்பட்டதின் நோக்கம், சாத்தானாக பாதாளத்தில் தள்ளப்பட்டதின் காரணம், அந்த தூதரோடு இணைந்து சில தூதர்களின் கத்த தள்ளினதின் காரணம், அவன் இருதயத்தில் நினைக்கிறான். என்ன பண்ணுவானாமா? நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு என்ன பண்ணானாமா? இருதயத்தில் சொன்னானா. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் என்ன பண்ண? தள்ளுண்டு போனாயே. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 28ஆம் அதிகாரம் அதில் எழுதியிருக்குது. 28:12 வசனத்தில் வாசிக்கும் பொழுது புலம்பி கேட்டுக்கோங்க, லூசிபருக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. எப்படி இருந்தானாமா? முத்திரை மோதத்தால் ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகு உள்ளவன். நீங்க உடனே நினைச்சிடக்கூடாது சாத்தான் எப்படி வருவான்ட்டு, 2 கொம்பை வச்சு வால் வச்சுட்டு வருவான்னு சொல்ல நினைக்க கூடாது. எப்படி இருந்தவனாமா? பூரண அழகு உள்ளவன், ஞானம் நிறைந்தவன். அவனை ஒரு ஆராதனை கூட்டத்திற்கு தலைவனாய் கர்த்தர் வைத்திருந்தார். அவன் தேவனுக்கு விரோதமாக பெருமை பேசினதினாலே, தன்னுடைய இருதயத்தில் பெருமையை சிந்தித்ததினால ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரே கிக்கு கொடுத்து எங்க தள்ளினாரு? பாதாளத்தில் தள்ளினாரு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாமா? எதிர்த்து நிற்கிறாரு. இங்க 17வது வசனத்துல சொல்லுது, வாசிங்க. 17 வாசிங்க. உன் அழகினால் கேட்டுக்கங்க, பக்கத்தில் இருக்க ஐயா அக்காவை சொல்லுங்க. அழகுனால என்ன ஆயிடுச்சாமா? இருதயம் மேட்டிமை ஆயிடுச்சு. அப்படித்தானே போட்டிருக்குது. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன்னுடைய மினுக்குனால உன் ஞானம், உனக்கு கொடுத்த இந்த ஞானத்தை என்ன பண்ணிக்கிட்ட? நீனே கெடுத்துக்கிட்ட. உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி வேடிக்கையாக்குவேன். பெருமையினால வந்த பிரச்சனை. இன்னொரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் அது 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் பார்த்தபோது எது வாசிக்கிறீங்க? மன்னிக்கணும், 12:7 வாசிங்க. ஆமா, யுத்தம் உண்டாயிட்டு வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்களாமா? யுத்தம் பண்ணியும் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். 3 காரியம் சொன்னேன். முதலாவது நம்ம பக்தி உள்ளவங்களா இருக்கணும், 2வது உண்மை உள்ளவங்களா இருக்கணும், 3வது தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும். ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பீங்க, நான் வீட்டில் போய் மெடிடேஷன் பண்ணி பாருங்க. உங்களுடைய அந்த பெருமையான பேச்சை விடுங்க, பெருமையான பார்வையை விடுங்க, பெருமையான நடத்தையை விடுங்க, தாழ்மையா இருக்க பழகுங்க. உங்களுடைய பார்வை மற்றவங்களை பார்க்கும்போது தாழ்மையா இருக்கட்டும். உங்களுடைய பேச்சு மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கட்டும்? தாழ்மையா இருக்கட்டும். உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கட்டும்? உங்களெல்லாம் பார்க்கும்போது அங்கிருந்து பார்த்தா பெருமையா பார்க்குறவங்க மாதிரி பார்க்குறீங்க, தாழ்மையா பாருங்க பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாரு, உன்னதங்களில் வைப்பாரு, ஆசீர்வாதங்களில் வைப்பாரு, நம்மளை மற்றவங்க முன்னாடி உயர்த்தி வைப்பாரு, மற்றவங்க முன்னாடி நம்மளை நன்மை செய்யும்படியா வைப்பாரு, கடன் கொடுக்கும்படியா வைப்பாரு. ஆனால் நம்ம எப்படி தான் இருக்கணும்? தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும், தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும்.
ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? அகங்காரி மாதிரி ஆயிடக்கூடாது. அகங்காரியும் பெருமை உள்ளவனை கர்த்தர் என்ன பண்றாரு? எதிர்க்கிறாரு. இன்னைக்கு நம்மளை குறித்து கர்த்தர் விரும்புகிற காரியம் பக்தி உள்ளவங்களா இருக்கணும். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று பிரித்தெடுத்தார் என்பதை அறியுங்கள், தெரிந்தெடுத்தார் என்பதை அறியுங்கள். உங்களை கர்த்தர் இங்க கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஏதோ ஒரு பக்தி, ஏதோ தேவனை குறித்த ஒரு 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 இருதயத்திலே ஆழத்தில் உண்டான ஒரு பக்தியை விரும்புகிற தேவனிடத்தில் கொண்டு வந்திருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே நான் பக்தி உள்ளவனாய் இருக்கணும், உண்மை உள்ளவனாய் இருக்கணும், ஆண்டவரே தாழ்மை உள்ளவனாய் இருக்கணும், எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நான் பக்தி இல்லாம நடந்திருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லுங்க. உண்மை இல்லாம நான் இருந்துட்டேன்னா என்ன ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லுங்க. பெருமையா நான் பேசிட்டேன், நடந்துட்டேன், பார்த்துட்டேன்னா ஒரு விஷயம் என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தா என்னை திருத்த வேண்டும் தேவா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தா என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை மாவேந்த உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்த உமக்கே. துதியோ புகழோ தூயோனே உமக்கே. துதியோ தூயோனே உமக்கே. அர்ப்பணத்தோடு என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். நீர் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில் தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில் தான். அப்படியே ரெண்டு கரத்தை பரலோகத்தின் நேராய் உயர்த்தி இந்த வரியை பாடுவோமா? என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். ஒரு ஜெபத்தோடு என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில் தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில் தான். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே,
அருமையான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பார்வை சிந்தனை எல்லாம் நீங்க காட்டுற பாதையில தான்ப்பா. என் சொல்லும் செயலும் உம்முடைய சித்தம் செய்வதுதான் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பக்தி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக ஆண்டவரே நம்முடைய சித்தத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. எம்மை வருத்துற வழி எங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா தயவாய் மன்னித்து எங்களை மாற்றுவீராக. எங்களுடைய சொல்லும் செயலும் உம்முடைய சித்தம் செய்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்து ஆண்டவரே நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தரை கிருபை பாராட்டுவீராக. அந்த ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தரை ஆசீர்வதிங்க. அவருடைய வேலையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய போக்கு வரவில் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. அவருடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. அவளுக்கு சந்தோஷம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, நித்திய வாழ்வு உண்டாவதாக. தேவன் கொடுக்கிற சகல ஆசீர்வாதத்தினால் அவரை நிரப்புவீரா நாங்கள் ஜெபிக்கிறோம். திவ்யக்கத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் மாறுங்க. ஆண்டவரே, வாரத்தில் நடக்கிற ஒவ்வொரு கூடுகையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாரும் கடந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள எங்கள் அன்பு தகப்பன் கிருபை பாராட்டுங்க. கிருபை கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம். கரங்களை கூப்பி தலை வணங்கி இருக்கும் பொழுது எங்களுக்கு உண்மையாயிருந்து எங்களுடைய அனுதின வாழ்க்கையில உண்மையை கற்பிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், இயேசு விரும்புகிற தூய வாழ்க்கையில நடத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையும் துணையும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், வர தடைப்பட்ட பிள்ளைகளோடும், உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தரின் வரிய பரிந்தும் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஒரு 3 அலையிலே சத்தமாய் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.